வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பாவக்காய் புளிக்குழம்பு. இது வந்துட்டு மோர் பாவக்காய் புளிக்குழம்பு. இந்த ரெசிபி வந்துட்டு என்னோடது இல்லை. இந்த ரெசிபி வந்து எங்க அண்ணியோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி இது. இந்த ரெசிபி நான் வேற எங்கேயும் யார் செஞ்சும் பார்த்ததில்ல. ஒருவேளை நீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு தெரியும்னா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது செய்வாங்கன்னா எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு மோர் ஊற்றி செய்யக்கூடிய ஒரு பாவக்காய் புளிக்குழம்பு. மோர் ஊற்றி பாவக்காய் புளிக்குழம்பா அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கொஞ்சம் கூட பாவக்காயில கசப்பே இருக்காது. குழந்தைங்க கூட பாவக்காய் வேணும் அப்படின்னு கேட்டு சாப்பிடுவாங்க. எங்க அண்ணி செஞ்சாங்கன்னா இதை வந்துட்டு எங்க குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க இப்போ இந்த யூனிக்கான மோர் பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம புளிக்குழம்பு ப்ரெஷர் குக்கர்ல தான் செய்ய போறோம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு பெரிய பாவக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமான ரவுண்ட்ஸா வெட்டி வச்சிருக்கிறேன். விதையை எடுத்துட்டு, விதை வந்துட்டு முத்தலா இருந்தது அதனால நான் எடுத்துட்டேன். பிஞ்சு விதையா இருந்தா நீங்க விதையோடவே போடலாம் இந்த பாவக்காவை. எங்க அண்ணி வந்து ஆக்சுவலா இவ்வளவு சின்னதா வெட்ட மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு பாவக்காவை வந்துட்டு ரெண்டா வெட்டி அந்த மாதிரி போட்டு செய்வாங்க இந்த குழம்பு. நான் வந்து சாப்பிடறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சின்னதா வெட்டியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி பெருசா இருந்தா பிடிக்கும்னா நீங்க வந்துட்டு பெரிய பெரிய துண்டுகளா போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம குக்கர்ல போட்டுடலாம். இது கூட இந்த முழுகிற அளவுக்கு நம்ம மோர் ஊற்ற போறோம். கொஞ்சம் திக்கான மோர். இது அவ்வளவு புளிப்பு இல்லாத கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மோர் இது. இதை வந்துட்டு பாவக்காய் முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட மோர் ஊற்றிக்கலாம். நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி. இந்த புளி தண்ணியும் இதில் விட்டுடலாம். இது கூடவே ஒரு துண்டு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். வெல்லத்தையும் இதில் சேர்த்திடுங்க. வெல்லம் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் இனிப்பா இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் சேர்த்தி கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. வந்துட்டு சாம்பார் பொடி நான் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துறேன். இதுல குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளிக்குழம்புல மோரா அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மோர் ஊத்துறதுனால தான் இந்த குழம்பு ஒரு யூனிக்கான டேஸ்ட்ல இருக்கும். பாவக்காயோட கசப்பையும் இந்த மோர் வந்துட்டு எடுத்துடும். சூப்பரா இருக்கும் இந்த புளிக்குழம்பு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதை வந்துட்டு நம்ம ஒரே ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ண போறோம். ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். ப்ரெஷர் குக்கர்ல ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்ப இதை வந்துட்டு நம்ம தாளிக்க போறோம். இந்த குழம்புக்கு தாளிப்பும் ரொம்பவே சிம்பிள். வெறும் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் மட்டும்தான் நம்ம தாளிக்க போறோம். வேற எந்த வெங்காயமோ தக்காளியோ அதெல்லாம் எதுவுமே போட போறது இல்லை. இதுல வந்துட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கொஞ்சமா உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க. கடுகு பொரியுது, உளுந்து செவந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த பாவக்காவை இந்த மோர் புளி தண்ணியோட சேர்த்து இதுல ஊத்திடணும். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு சுண்டுச்சுன்னா நம்மளோட மோர் பாவக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடும். இது வந்து மோர்லயே வேகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த பாவக்காயில கசப்பே இருக்காது. ரொம்ப சூப்பரா இருக்கும் பாவக்காய் சாப்பிட்றதுக்கு. கசப்பு இல்லாம உங்களுக்கு புளி குழம்பு செய்யணும்னா கண்டிப்பா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நான் கொதிக்க வச்சிருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நம்மளோட மோர் பாவக்காய் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்னும் சுண்ட விட்டு வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு இறக்கிட போறேன், கொஞ்சம் குழம்பா. அவ்வளவுதான், நம்மளோட சிம்பிளான கசப்பே இல்லாத மோர் பாவக்காய் குழம்பு இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பாவக்காய் குழம்ப இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். பாவக்காய்னா கசக்கும், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறவங்க கூட இந்த பாவக்காய் குழம்பு வேணான்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட சூப்பரான யூனிக்கான ஒரு மோர் பாவக்காய் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video viewers. Bye bye.